அடுப்பில் பண்ண போகிறோம். அடுப்பில் எப்படி கலாய் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோன்னா எண்ணெய் ஊற்ற போகிறோம். மீன் பண்ண போகிறோம். எண்ணெய் தாராளமாக ஃபுல்லாக ஊற்றணும். ஒரு எப்படியும் 100 கிராம் எண்ணெய் பொரிஞ்சோடனே லைட்டாக கடுகு கொஞ்சம் போடணும். கடுகு போட்ட பிறகு ஆனியன் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியனு டொமேட்டோ ரெண்டுமே போடுறோம். இது கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக வரணும். லைட்டாக கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு வந்து உப்பு போடணும். கல் உப்பு போடுறோம். நம்ம எல்லாமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு கல் உப்பு யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தோன்னா மசாலா அது இஞ்சி அந்த மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கோம். அதை போடுறோம். அதுக்கடுத்து வந்து இது பார்த்தோன்னா புளி தண்ணியும் தக்காளி மசாலா மீன் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம இப்போ போட போகிறோம். இதுவே ஒரு கிரேவி போல் வந்துருக்கு பாருங்க. நல்லா நீங்கள் தண்ணியே வேணா தண்ணியை ஆட் பண்ணுங்க. எவ்வளோ சைஸ் வேணுமா. இங்கே வந்து 2 பேர் யூஸ் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் மீடியமாக தண்ணி ஊற்றுறோம். அது வேகிட்ட பிறகு அதுக்கப்புறம் மீனை போடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். எடுக்கிறோம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்தணும். ஏன்னா தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்குது. நான் இது கொஞ்சம் கிரேவி போல தான் பண்ண போகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மீனை போடுவோம். மீனை போட்டு அப்படியே உடனே எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்தோன்னா மீனை போகிறோம். நல்லா அழிச்சு வச்சுருக்கோம். மீனை போடுறோம். தேங்காய் பாறை மீன் இது ஆக்சுவலாக. அது போட்டிருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இப்போ வேகட்டும். அதுக்கப்புறமா வந்து எடுத்துருவோம். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மூடி எடுக்கிறோம். ஏன்னா இங்கே பெரிய மூடி இல்லை. அதனால் கொஞ்சம் வச்சு பண்ணுங்க. மீன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். மீன் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வரட்டும். இது வந்து அடுப்பில் பண்ணுறோம். கிராமத்து சைடில் பண்ணுறோம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணுறது சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ நம்ம கேஸில் பண்ணுறது வேறு இருக்கும். இப்போ அடுப்பில் பண்ணுறது அதே போல் அடுப்பில் வந்து பண்ணுறது வந்துன்னா இப்போ கேஸ் கட்பாடு இருக்குல்ல. அதனால் நம்ம அடுப்பில் பண்ணுறோம். இது ஒரு ஸ்டைலில் தான் இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மீனை பார்க்க போகிறோம். மீனை வெந்திருக்கு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இந்த மீனை ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்க போகிறோம். உங்கள் கிராமத்தில் செயல் மீன் விருந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹரியோட சேனல் உங்கள் ஹரி உங்களுக்காக டெய்லியும் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கோம்.